ஓகே, அடுத்தது இன்னொரு முக்கியமான டாபிக். இது ரொம்ப கவனமாக பார்க்குறேங்க. ஏன்னா இதில் தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. மீதி அடுத்த 2 டாப்பிக்குமே கொஞ்சம் அப்படி தான். கீபோர்டு ஹார்மனி அண்ட் ஆர்பிஜியோ. ஸோ கீபோர்டு ஹார்மனியை நான் ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் சேவ் பண்ணிட்டேன். ஸோ சீக்கிரமாக முடிக்கணுன்றதுனால கவனிங்க. இப்போ இதுக்கு மெமரி பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே, டைரக்ட் ஆக்சஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஆர்பிஜியோன்னு வரும். ஸோ ஹார்மனி அப்படின்றது என்னென்னா, அது இந்த செகண்டில் நான் பண்ணியிருக்கேன், அதையும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஹார்மனி அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு நோட்டை ப்ளே பண்ணுறீங்க, பட் அதில் சேஞ்சஸ் உங்களால் உணர முடியாது. நீங்கள் கார்டு கொடுத்தா தான் அது உணர முடியும். ஸோ இது வந்து ஹார்மனி. ஆர்பிஜியோ அப்படின்றது என்னென்னா, நீங்கள் கார்டோட ரிலேட் கிடையாது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனால ஸ்டார்ட் ஆகும். ஸோ டெம்போ அதிகமாக இருக்கிறது சரிங்களா. ஸோ இது என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா, ஒவ்வொரு டோனுக்குமே ஒவ்வொரு டிஃபால்ட்டான ஒரு ஹார்மனி அண்ட் ஆர்பிஜியோவும் இருக்குது. அதே போல் நீங்கள் இந்த மாதிரி ஆர்பிஜியோ வந்து யூஸ் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணலாம். பட் இது டெம்போ ரிலேட்டடாக இருக்கிறதுனால நம்மளுடைய கீபோர்டு கூட சேர்ந்து பண்ணுறது இது நல்லது. இந்த ஆர்பிஜியோ மட்டும் நான் சொல்கிறேன். இதுவே நீங்கள் வந்து இந்த ஹார்மனி யூஸ் பண்ணும்போது அது பரவாயில்ல, நீங்கள் லெஃப்ட் கார்டு கொடுத்துட்டே வாசித்தாலே வந்துடும், பீட்டே போடலாலுமே. ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். பட் ஆன் டைமில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். சரி, இப்போ அடுத்தது ஸோ இப்போ நான் காமிச்சிருக்கிற இந்த ஆர்பிஜியோ இந்த செட்டிங்ஸை பொறுத்த வரைக்குமே இதில் வந்து வேறு சில விஷயங்களும் நம்மளால் பண்ண முடியும். நம்ம ஆர்பிஜியை ப்ளே பண்ணும்பொழுது டைமிங் சின்க்ரனைசேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் நம்மளால் வைக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வாய்ஸ் செட்டிங்கில் போகணும். நம்ம வாய்ஸ் செட்டிங்கில் போனீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து சூப்பர் ஆர்டிகுலேஷன் 2 அண்ட் ஆர்பிஜியோன்னு இருக்கும். ஸோ சூப்பர் ஆர்டிகுலேஷன் 2ல் வந்து இந்த ஆர்பிஜியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும் அந்த வாய்ஸஸ்க்கு. அது போக கீழே இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் ஆர்பிஜியோ ப்ளே ஆகாமல் நம்ம ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் நம்ம ஹேண்டை எடுத்துட்டாலுமே அந்த ஆர்பிஜியோ ப்ளேயிங்லேயே இருக்கும். அதுதான் அந்த ஹோல்டுன்ற ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எப்படி அது சின்க்ரனைஸ் ஆகணும் அப்படின்றது, ஒரு பீட்லேயே நம்ம கிளிக் பண்ண அடுத்த ஹாஃப் பீட்டில் சின்க்ரனைஸ் ஆகணுமா அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் 1 பீட்டே கன்சிடரேஷன் பண்ணி வைங்க, அதுதான் உங்களுக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக போய் ஃபிட் ஆகும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்பிஜியோ ப்ளேயிங் வந்து கரெக்டாக இன்னும் ப்ளே ஆகிடும். ஓகே, இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பயுமே ஸ்பெஷலாக இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரியை நான் வச்சுருக்கேன். எதனாலனா, இன்கேஸ் இப்போ நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து ஒவ்வொரு டோனுக்கும் நம்ம ஹார்மனி வச்சுருக்கோமா இல்லையான்றது நான் டிசைட் பண்ணுறதுன்றதுனால அந்த மெமரியே நான் தனி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ஆர்பிஜியேட்டடோட வாசிக்க போகிறேன் அப்படின்னும் பொழுது அந்த மெமரிக்கு போய்ட்டு அதை தான் நான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நார்மலாக ஒரு டோன்ஸ் வச்சுருப்பேன், அது கூட சேர்த்து நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக கண்ட்ரோல் தெரிஞ்சிச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா மோஸ்ட் ஆஃப் த டைம் தனியாக வச்சுக்கோங்க. ஸோ தட் இது வந்து அந்த நார்மல் டோன்ஸ் நீங்கள் வாசிக்கிறதுக்கும் இதுக்கும் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். சரிங்களா. ஒரு ப்ராப்ளம் ஒன்று மட்டும் இப்போ இதில் நான் சொல்கிறேன் கவனிங்க. நீங்கள் ஒரு வேளை இப்போ இங்கே ஒரு டோன் கிட்டே போகிறீங்க, இதில் என்ன இல்லைன்னா ஹார்மனி இல்லை. இப்போ நீங்கள் வந்து இதை ஃப்ரீஸ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன தெரியுமா நடக்கும், நம்ம இங்கே ஹார்மோனி ஆஃப் பண்ணதுனால லாக் ஆகிடுச்சு. இப்போது எங்கே போனாலுமே அது என்ன ஆகிடுது, அந்த ஹார்மோனி ஆஃப் ஆகிடும். அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து ஹார்மோனியை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா தான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை அது காமிக்கும். இப்போ இதுக்கு நான் ஹார்மோனி வைக்கலை பாருங்கள், அது காமிக்குது. இது ஹார்மோனி வச்சுருக்கேன், இது ஹார்மோனி இல்லை, அந்த ஹார்மோனி ஆர்பிஜியோ இது எல்லாமே இதில் காமிக்கும். புரியுதுங்களா. இப்போ இதில் வந்து நான் வச்சதுக்கு வருதுங்களா. ஸோ இதில் வந்து ஒன்று வரும். இப்போ இதில் அதுக்கு தேவையில்லை,
சரியா? பட் இது நான் கண்ட்ரோல்டாக வச்சுருக்கேன். இப்போ நான் 4வது மெமரியில் இது பண்ணலன்னு. இப்போ தெரியாமல் நான் ஓகே எல்லாமே லாக் பண்ணணும் போல் அப்படின்னு சொல்லி நான் இதை லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன நடந்துடும்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே இப்போ ஒர்க் ஆகுது பாருங்கள், ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் இதை நீங்கள் லாக் எடுக்கிறீங்க அப்படின்னா செப்ரேட்டடாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேங்க் வச்சு பழக்கமாக இருந்துச்சுன்னா அதை போய் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டடாக சேவ் பண்ணும்பொழுது கவனமாக ஒவ்வொரு மெமரியை கிளிக் பண்ணி பாருங்கள், எது இதில் ஆஃப் பண்ணியிருக்கீங்க ஆன் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் அதை போய் நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சரிங்களா? எப்பயுமே அதே தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ சேவ் பண்ணும்பொழுது இதே ப்ராசஸ் தான். டைரக்ட் ஆக்சஸ் போயிட்டு அதுக்கு என்ன வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி இதை ஹோல்ட் பண்ணிங்கனாலே போதும், அது அங்கே சேவ் ஆகும். சரிங்களா?